வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தோழியோட கமெண்ட்டு தான். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நான் எப்போ ப்ரெக்னென்ட் ஆகுங்கிறத எனக்கு எப்படி எந்த அறிகுறிகள் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறது, அதாவது இதுதான் வந்து சரியான நாள் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது வந்து ஓவுலேஷன் ஆகக்கூடிய அந்த நாளை தான் வந்து கேட்குறாங்க. அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், யாருக்கு அந்த அறிகுறி தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய தொழில்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஓவுலேஷன் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஓவுலேஷன் ஆகுதா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ரொம்ப இரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுடைய ஓவுலேஷன் டேவையோ ஓவுலேஷன் சிம்டம்ஸையோ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதே போல் ஹார்மோனல் பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து எப்போவுமே பிஸியாக இருக்க ஒரு உமன் அப்படின்னும் பொழுது உங்களுடைய ஓவுலேஷன் சிம்டம்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நமக்கு கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா இந்த ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் மாதிரி ரொம்ப ஹெவியாகவோ ஸ்ட்ராங்காகவோ இருக்காது. நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது, ரொம்ப காமாக இருக்கும் பொழுது இது உங்களுக்கு தெரியலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப காமனான ஓவுலேஷன் சிம்டம்ஸை நான் சொல்லிடுறேன். ஒரு 3 சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து உங்களுடைய பீரியடோட மிடில் சைக்கிள், அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 14, 15, 16, நான் சொல்கிறது வந்து ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு 14, 15, 16 அந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து அப்டாமனில் லெஃப்ட் அல்லது ரைட் 2 சைடில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சில மணித்துளிகள், ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக உங்களுக்கு மைல்டாக வந்து ஒரு சின்னதாக எறும்பு கடித்த மாதிரி ஒரு ஸ்மால் பெயின் வந்து இருக்கும். இது உங்களுடைய ஓவுலேஷனுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். செகண்ட் சிம்டம் வந்து உங்களுக்கு பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் சிம்டம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பார்ட்னர் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கும். இதையும் தாண்டி சில பெண்களுக்கு மட்டும் அந்த வஜைனல் மியூக்கஸ், அந்த கரு முட்டை வெளிவந்த உடனேயே கருப்பை தானாகவே சுரக்கக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் திரவம், இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மையோட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும், ஸ்மெல் இருக்காது. சாதாரண வெள்ளைப்படுதல் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி திரவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய ஓவுலேஷன் டைமாக இருக்கலாம். இது ஒரு வேளை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் தான் இருக்குது, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 days தான் இருக்குது, இப்போ எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி அதுவும் உங்களுடைய ஓவுலேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்கு இருக்குன்னா இரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பீரியட்ஸ் டேட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஓவுலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம நிறைய பதிவில் இரெகுலர் பீரியட் இருக்கவங்க டைம் பார்த்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இன்டர்கோர்ஸ் இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய பீரியட்ஸ் முடிஞ்ச சில நாட்களில் எக்ஸாக்டாக நான் சொன்ன சிம்டம்ஸ் உங்கள் உடலில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நிச்சயமாக அதுதான் உங்களுடைய ஓவுலேஷன் டைமாக இருக்க முடியும். அந்த நாளில் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக கரு உண்டாகும். ஓவுலேஷன் டைமில் இணையும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து இணையிறதை தவிர்த்துக்கோங்க. ஏதோ இணைய சொல்லியிருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் இல்லாமல் உண்மையான காதலோடு இருந்துக்கோங்க. லூப்ரிகண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.